வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்மள சுத்தி தினமும் எத்தனையோ ஆய்வுகள், புது புது கண்டுபிடிப்புகள்னு தகவல்கள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. இதுல எது உண்மை, எது பொய்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஆராய்ச்சிய உண்மையிலேயே சிறந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? அப்படிப்பட்ட 8 முக்கிய குணாதிசயங்கள பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்குதானே. தினமும் காலையில செய்தித்தாள திறந்தா இல்ல சோஷியல் மீடியாவை பார்த்தா இந்த புது மருந்து கேன்சரை குணப்படுத்தும், இந்த உணவு பழக்கம் ஆயுச கூட்டும்னு ஏதாச்சும் ஒரு ஆய்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுல எதை நம்புறதுனே தெரியாம குழப்பமா இருக்கு இல்லையா? அந்த குழப்பத்துக்கான தெளிவைத்தான் நாம இப்போ தேட போறோம். பாருங்க, ஒரு தரமான ஆராய்ச்சிங்கிறது ஏதோ தற்செயலா நடக்கிற மேஜிக் கிடையாது. அதுக்குன்னு சில தெளிவான, கட்டுக்கோப்பான விதிகள் இருக்கு. அந்த அடிப்படை கொள்கைகள் தான் ஒரு ஆய்வோட நம்பகத்தன்மைக்கு அஸ்திவாரமா அமையுது. சரி வாங்க, ஒரு நல்ல ஆராய்ச்சியோட முதல் தூண் என்னன்னு பார்க்கலாம். அது ஒரு பக்கா பிளான், ஒரு தெளிவான வரைபடம் மாதிரி இருக்கணும். எல்லாமே ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்டு ஒரு ஒழுக்கமான செயல்முறையோட தொடங்கணும். அதாவது ஆராய்ச்சிங்கிறது ஏதோ தோணுன மாதிரி செய்யற விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும். ஒரு பிரச்சனையில ஆரம்பிச்சு படிப்படியா தர்க்க ரீதியா ஒரு தீர்வு நோக்கி நகர்றது தான் ஒரு நல்ல ஆராய்ச்சியோட முதல் அடையாளம். இப்ப இந்த ஸ்லைடே பாருங்களேன், இது எவ்வளோ அழகா அந்த செயல்முறையை காட்டுது பாருங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சரியா கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த பிரச்சனையை அலசி ஆராயணும். அதுக்கப்புறம் என்னென்ன தீர்வுகள் இருக்கலாம்னு யோசிச்சு அந்த தீர்வுகளை மதிப்பீடு செஞ்சு கடைசியா எது சிறந்த தீர்வோ அதை தேர்ந்தெடுக்கணும். பாத்தீங்களா, ஒவ்வொரு படியும் எவ்வளோ தர்க்க ரீதியா இருக்குன்னு. இந்த ரிகர் அல்லது கடுமைங்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன விஷயத்துல கூட அவ்வளவு துல்லியமா ஒழுக்கமா இருக்கிறது தான் அது. உதாரணத்துக்கு, ஒரு புது மருந்தோட விளைவை சோதிக்கிறாங்கன்னா அதுல பங்கேற்கிறவங்களோட வயது, உணவு பழக்கம் மாதிரி மத்த விஷயங்களை கட்டுப்படுத்துவாங்க. அப்போதான் அந்த மருந்தோட உண்மையான விளைவு என்னன்னு துல்லியமா தெரியும். இதுதான் கட்டுப்பாடு. சரி, ஒரு நல்ல பிளான் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த திட்டம் யதார்த்தத்துல உண்மையான ஆதாரங்கள் மேல கட்டப்பட்டிருக்கணும். வாங்க, அந்த ஆதாரத்தோட அடித்தளம் எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆராய்ச்சியோட முடிவுகள் வெறும் யோசனைகள்லையோ நம்பிக்கைகள்லையோ இருந்து வரக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய, அளவிடக்கூடிய நிஜமான தரவுகள்ல இருந்து வரணும். அதுதான் அனுபவபூர்வமான ஆதாரம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, அந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா தெரியுதுன்னு. இடது பக்கம் நிஜமான அளவிடக்கூடிய தரவுகள் இருக்கு. அதாவது எண்கள் மாதிரியான அளவு தரவுகள், இல்ல விவரிப்புகள் மாதிரியான தரமான தரவுகள். ஆனா வலது பக்கம் வெறும் தனிப்பட்ட நம்பிக்கை, உள்ளுணர்வு, யூகம்னு இருக்கு. ஒரு நல்ல ஆராய்ச்சி எப்போதுமே இந்த உறுதியான ஆதாரங்களை தான் நம்பியிருக்கோம். இன்னும் சிம்பிளா புரியணும்னா, இதோ இந்த மாதிரி ஒரு டேட்டா டேபிள பாருங்க. இதுல இருக்கிற எண்கள், சதவிகிதங்கள், இதுதான் ஆதாரம். ஒரு தரமான ஆராய்ச்சியில முடிவுகள் எல்லாமே இந்த மாதிரி உறுதியான தரவுகளை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்படுமே தவிர வெறும் அனுமானங்களை வச்சு இல்ல. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னோட சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஏக்தம் நடுநிலையா இருக்கணும். முடிவுகள் தர்க்கத்தோட அடிப்படையில இருக்கணும். அதாவது குறிப்பிட்ட தரவுகளை வச்சு ஒரு பொதுவான முடிவுக்கு வர்றது, இல்லனா ஒரு பொதுவான கோட்பாட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சோதிக்கிறது. இப்படி செஞ்சாதான் முடிவுகள் உண்மையாவும் பாரபட்சம் இல்லாமலும் இருக்கும். ஓகே, ஒரு நல்ல பிளான் இருக்கு, உண்மையான தரவும் இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா அந்த ஆய்வோட முடிவுகளை நம்ம நம்பலாமா கூடாதா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். நம்பகத்தன்மை, அதாவது ரிலேபிலிட்டினா நிலைத்தன்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சாலும் ஒரே மாதிரி ரிசல்ட் வரணும். அதுதான் ரிலேபிலிட்டி. அடுத்தது வேலிடிட்டி, அதாவது செல்லுபடியாகும் தன்மை. இது துல்லியத்தை பத்தினது. நாம எதை அளக்க நினைக்கிறோமோ அதைத்தான் சரியா அளக்குறோமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான உதாரணம். யோசிச்சு பாருங்க, ஒரு எடை பார்க்குற மிஷின் ஒவ்வொரு தடவையும் உங்க எடைய 5 கிலோ தப்பா காட்டலாம். அது திரும்ப திரும்ப ஒரே தப்பா காட்டுறதால அது ரிலையபிள், அதாவது நம்பகமானது. ஆனா அது சரியான எடைய காட்டாததால அது வேலிட் கிடையாது, அதாவது செல்லுபடியாகாது. பாத்தீங்களா வித்தியாசத்தை? இது அறிவியல்ல ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் செஞ்ச ஆய்வை மத்தவங்களும் அதே மாதிரி செஞ்சு அதே ரிசல்ட்டை கொண்டு வர முடியணும். அப்போதான் அந்த கண்டுபிடிப்பு மேல ஒரு ஆழமான நம்பிக்கை வரும். அது ஒரு தனிநபரோட கருத்து இல்ல, அது ஒரு சரிபார்க்கப்பட்ட உண்மைன்னு நிரூபணமாகும். இதுதான் ஆராய்ச்சியோட உண்மையான சக்தியே. ஒரு சின்ன குழுவுல நாம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா அதை ஒரு பெரிய மக்கள்தொகைக்கே பொருத்தி பார்க்க முடியணும். அப்போதான் அந்த ஆய்வால பரவலான ஒரு பயன் இருக்கும். இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். அதுதான் மனித அம்சம். அதாவது ஒரு ஆராய்ச்சியில நெறிமுறைகளோட பங்கு என்ன, அதை எப்படி விமர்சன பார்வையோட அணுகணும். இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா,
நெறிமுறைகள்ங்கிறது சும்மா விதிகள் மட்டும் இல்ல. நாம செய்யற ஒரு செயலால ஏற்படுற நல்லது கெட்டத பத்தி ஆழமா யோசிக்கிறது. முக்கியமா மனிதர்களை வச்சு ஆராய்ச்சி செய்யும்போது இதுல துளி கூட சமரசம் செஞ்சுக்கவே கூடாது. இதெல்லாம் தான் அந்த அடிப்படை விதிகள். ஆய்வில் பங்கேற்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, அவங்க கிட்ட முழு சம்மதம் வாங்கணும், அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும். இந்த விதிகள்ல ஏதாவது ஒன்னு தவறுனால் கூட அறிவியல் தன்னோட நோக்கத்தை விட்டு விலகி பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். அதாவது ஒரு ஆராய்ச்சியாளரோட வேலை வெறும் தரவுகளை சேகரிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு துப்பறிவாளர் மாதிரி அந்த தரவுகளை கேள்வி கேட்கணும், அதுல இருக்கிற தவறுகளை கண்டுபிடிக்கணும், உண்மை என்னன்னு தோண்டி எடுக்கணும். அப்போதான் புது அறிவு பிறக்கும். சரி, இவ்ளோ குணாதிசயங்களையும் பார்த்துட்டோம். இதெல்லாம் எதுக்கு முக்கியம்? இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க அதை பார்க்கலாம். இங்க பாருங்க, நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இந்த 4 தூண்கள்ல அடைக்கிறலாம். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்க படிக்கிற எந்த ஒரு ஆய்வையும் இந்த 4 விஷயங்களை வச்சு எடை போட்டு பாருங்க. அதோட நம்பகத்தன்மை உங்களுக்கே புரியும். இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆராய்ச்சியோட அடையாளங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க ஒரு செய்தியையோ ஒரு ஆய்வறிக்கையோ படிக்கும்போது எதை கவனிப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இது உங்களை ஒரு சிறந்த விவேகமான தகவல் நுகர்வோரா மாத்தும்.